26வது ஸ்லோகம். அஹங்காராங்குரஸ்யாக்ரே ததா புண்ணியம் ந திஷ்டதி பிரஹ்லாதோபி மகாபாகா ஹரிணா சமயுத்யதா. அதே மாதிரி அகங்காரம் உண்டானதுக்கு முன்னால புண்ணியம் நிற்கவும் செய்யாது. சிரஷ்டனா இருக்கிற பிரகலாதன் கூடியும் விஷ்ணு கிட்ட யுத்தம் செஞ்சார் அப்படின்னு எனக்கு நம்பவே முடிய மாட்டேங்கிறதே. 27வது ஸ்லோகம். ததா வியர்த்தம் கிருதம் சர்வம் சுகிருதம் கில பூதலே நரநாராயணௌ சாந்தௌ விஹாய பரமம் தபா. அப்படியாக்குமானா லோகத்துல செய்யற சகல சுகிருத கர்மங்களும் வேஸ்ட் இல்லவா? சாந்த சித்தர்களாயிருக்கிற நரநாராயணர்கள் அத்தியுத்தமமான தபச வேண்டான்னு வச்சுட்டு 28வது ஸ்லோகம். கிருதவந்தௌ யதா யுத்தம் க்வஷம சுகிருதம் புன ஈத்ருக்ப்யாம் சத்வயுக்தாப்யாம் அஜேயா யத்யஹங்கிருதி. யுத்தம் செஞ்சோன அங்க இந்திரிய கண்ட்ரோல் எங்க இருக்கு? இந்திரிய கண்ட்ரோல் எல்லாம் செஞ்சு தபசெல்லாம் அனுஷ்டிச்சாதானே சுகிருதம் கிடைக்கும். இப்போ இந்திரிய கண்ட்ரோலே இல்லாம போயிடுத்தே. இந்த அளவுக்கு சத்குண ரூபிகளாயிருக்கிற நரநாராயணர்களுக்கு கூடியும் அகங்காரத்தை ஜெயிக்க முடியலை அப்படின்னாக்கா. 29வது ஸ்லோகம். மாத்ருஷானாம் சகா வார்த்தா முனேஹங்கார சம்சயே அஹங்கார பரித்யக்த கோப்யஸ்தி புவனத்ரயே. அகங்காரம் இல்லாம அவர விஷயத்துல மகர்ஷே என்ன மாதிரி இருக்கிறவாளோட கதை நான் ராஜாவாக்குமே, என்ன மாதிரி இருக்கிறவாளோட கதை என்னவாக்கும்? 3 லோகத்திலையும் அகங்காரம் இல்லாதக்கு யாராதும் இருக்காளா அப்படின்னு ஜனமேஜய ராஜா வியாசர் கிட்ட கேட்கறதையாக்கும் பார்க்கிறோம். 30வது ஸ்லோகம். ந பூதோ பவிதானைவ யஸ்த்யக்தஸ்தேன சர்வதா முச்யதே லோக நிகடைர் பத்த காஷ்டமயைஸ்ததா. அகங்காரம் உபேட்சிச்ச ஒருத்தனும் உண்டாயிட்டில்லை, இனியும் உண்டாக மாட்டான். இரும்பாலையோ தடியாலையோ உண்டாக்கின சங்கலையிலேந்து கூடியும் ஒருத்தனுக்கு முக்தனாகலாம். இரும்பாலையோ தடியாலையோ உண்டாக்கின செயின் சங்கலை அதுலேருந்து கூட ஒருத்தனுக்கு முக்தனாயிடலாம். ஆனா இந்த ராகத்வேஷத்திலேருந்து முக்தனாகிறதுக்கு சாதிக்காது போல இருக்கே. 31வது ஸ்லோகம். அஹங்கார நிபத்தஸ்து ந கதாசித் விமுச்யதே அஹங்காராவிருதம் சர்வம் ஜகஸ்தாவர ஜங்கமம். ஆனா அகங்காரம் அப்படிங்கிற சங்கலையில கட்டி போடப்பட்ட ஒருத்தனுக்கு ஒருபோதும் மோசனம் கிடைக்கிறதில்லை. அசையறதும் அசையாததுமாயிருக்கிற பிரபஞ்சம் முழுவதும் அகங்காரத்துல கட்டி போட்ட அவஸ்தையிலாக்கும் மனுஷா இருக்கா. 32வது ஸ்லோகம். பிரமத்யேவ ஹி சம்சாரே விஷ்டாமூத்ர பிரதூஷிதே பிரம்மஜானம் குதஸ்தாவத் சம்சாரே மோக சம்ருதே. மலமூத்திரம் எந்த அளவுக்கு நமக்கு ஒரு அருவருப்பை தரது. இந்த சம்சாரத்துல பெட்டு சுற்றி திரியற ஓரோருத்தருக்கும் இந்த மாதிரி மலமூத்திரத்துல கடந்து சுற்றி திரியற மாதிரி ஆக்கும் அவஸ்தை. அந்த நிலைமைக்கு அடிபணிஞ்ச ஒருத்தனுக்கு இந்த சம்சார துக்கத்திலேந்து பிரம்மஜானம் எப்படி ஆக்கும் கிடைக்கும். 33வது ஸ்லோகம். மதம் மீமாம்சகானாம் வை சம்மதம் பாதி சுவ்ரத
மகாந்தோபி சதா யுக்த காம குரோதாதிபிர்முனே. ரொம்ப ரொம்ப விரதனிஷ்டை இருக்கிற வியாச மகர்ஷே அப்படின்னு ஜனமேஜயன் வியாச மகர்ஷிய கூப்பிடுறார். എന്നിട്ട് அவரோடு மனசுல இருக்கிற டவுட்டுகளை சொல்றார். கர்மம் செய்யறதாக்கும் முக்கியம், எல்லாரும் செய்ய வேண்டியதும் கர்மமாக்கும், அல்லாதக்கு பிரம்மஜானத்தை தேடிட்டு நடக்கிறதல்ல அப்படின்னாக்கும் மீமாம்சை அப்படிங்கிறதுல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நடக்கிறதெல்லாம் பார்த்தா அதாக்கும் சரின்னு தோணுறதே. மகாத்மாக்களுக்கு கூடியும் சதா காமக்ரோத விகாரங்கள் வந்துடுறதே அப்படின்னு ஜனமேஜயன் அவரோட மனசுல இருக்கிறத சொல்ற. എന്നിട്ട് 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் ஸ்லோகம் ஜனமேஜயன் வியாச பகவான் கிட்ட சொல்ற மாதிரியும் 34வது ஸ்லோகத்துல 2வது லைன் வியாச பகவான் அதுக்கு பதில் சொல்ற மாதிரியுமாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 34வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் மாத்ருஷானாம் கலாவஸ்மின் காகதா முனி சத்தமா. ஹே முனி ஸ்ரேஷ்டா. ஜனமேஜயன் வியாச மகர்ஷிய கூப்பிடுறதாக்கும். ஹே முனி சிரேஷ்டா, இந்த கலிகாலத்துல ரொம்ப ரொம்ப சத்குணம் இருக்கிறவாளுக்கே இப்படி ஒரு கதி அப்படின்னு எனக்கா இந்த கலிகாலத்துல எங்களை மாதிரி இருக்கிறவாளோட கதை என்னவாக்கும் அப்படின்னு கேட்கிறார். வியாச பகவான் அதுக்கு பதில் சொல்றார். வியாச உவாஜா காரியம் வை காரணாத் பின்னம் கதம் பவதி பாரதா. பரத குலத்துல ஜனிச்சவனே அப்படின்னு ஜனமேஜயனை கூப்பிட்டு பதில் சொல்றார். காரணத்திலேந்து காரியம் அப்படிங்கிறது வேறுபட்டு இருக்கிறது எப்படி அப்படின்னு சொல்றார். காரணம் இல்லைன்னா காரியம் உண்டாகாது அப்படின்னு சொல்றார். காரியம் உண்டாகணுமானா அதுக்கு ஒரு காரணமும் உண்டாகணும். இது ரெண்டுமே வேறுபட்டு இருக்காது. 35வது ஸ்லோகம் கடகம் குண்டலம் செய்வ சுவர்ண சதிருஷம் பவேத் அஹங்காரோத்பவம் சர்வம் பிரம்மாண்டம் சஜராச்சரம். கையில காப்பு, காதுல குண்டலம், இதெல்லாம் 2 டைப்பு ஆபரணமாக்கும்னா கூடியும் 2லயும் இருக்கிறது தங்கம் தானே. அசையறதும் அசையாததுமாயிருக்கிற பிரம்மாண்டம் ஃபுல்லா அகங்காரத்திலிருந்து உண்டானதாக்குமே. அதனால அகங்காரம் இல்லாததாயிட்டு ஒண்ணுமே கிடையாது இந்த பிரபஞ்சத்துல அப்படின்னு வியாசர் ஜனமேஜயனுக்கு பதில் சொல்றார். 36வது ஸ்லோகம் படஸ்தந்து வஷ ப்ரோக்த தத்வியுக்த கதம் பவேத் மாயா குணை ஸ்திரிபி சர்வம் ரஜிதம் ஸ்திரஜங்கமம். நூலிலேந்தாக்குமே வஸ்திரம் உண்டாகிறது. நூல் இல்லைன்னா வஸ்திரம் எப்படி உண்டாகும்? அதே மாதிரி இந்த அசையறதும் அசையாததுமாயிருக்கிற பிரபஞ்சத்துல சகலதும் மாயா குணங்களாயிருக்கிற சத்குண ரஜோகுண தமோ குணங்களால உண்டாக்கப்பட்டவையாக்கும். 37வது ஸ்லோகம் சத்ருணஸ்தம்பபர்யந்தம் காதத்ர பரிதேவனா பிரம்மா விஷ்ணுஸ்ததா ருத்ரஸ்தேஜாஹங்கார மோகிதா. புல்கொடி முதல்க்கு பர்வதம் இறக்கி சகலதும் மாயா குணத்தால உண்டாக்கப்பட்டதாக்குமே. அதுல துக்கிக்கிறதுக்கு என்ன வாக்கம் இருக்கு? பிரம்மாவும் விஷ்ணுவும் ருத்ரனும் அதே மாதிரி எல்லாரும் இந்த பூமியிலேந்து அந்த பிரம்மலோகம் இறக்கி அத்தனை பேருக்கும் இந்த மாயையில அட்ராக்ட் ஆகி மோகவலையில மாயா மோகமாயிட்டு இருக்கிறவாதான். அதனால அகங்காரம் எல்லாருக்கும் இருக்கத்தான் சேருது. தேவேந்திரனுக்கு கூடியும் அகங்காரம் அடிக்கடி வந்து தேவேந்திரனோட ஸ்தானத்துக்கு பிரஷ்டு உண்டாகிறது. ஸ்தான பிரஷ்டம் உண்டாயி தேவேந்திரனுக்கு பதவி நஷ்டமாகிறது. வேறொரு இந்திரன் அங்க வர. இதெல்லாம் தெரிஞ்ச கதை தானே. அதனால அகங்காரம் அப்படிங்கிறது இல்லைனா இந்த பிரபஞ்சம் அப்படிங்கிறதும் இல்லை. 38வது ஸ்லோகம்
பிரமந்தியஸ்மின் மகாகாதே சம்சாரே நிருபசத்தமா வசிஷ்ட நாரதாத்யாஸ்ச முனையோ ஞானின பரம். ஜனமேஜய ராஜாவே அப்படின்னு கூப்பிட்டுட்டு வியாசர் சொல்றார், அவ எல்லாரும் ரொம்ப ரொம்ப டீப்பான சம்சாரத்துல விழுந்து கஷ்டப்படுறவாளாக்கும். அது மட்டுமில்லை, வசிஷ்டன் நாரதன் தொடங்கின ஞானிகளா இருக்கிற முனிகள் கூடியும். 39வது ஸ்லோகம். தே விபூதா சம்சரந்தி சம்சாரேஸ்மின் புனః புனः ந கோப்யஸ்தி நிருபஸ்ரேஷ்டா த்ரிஷு லோகேஷு தேஹப்ருத். மறுபடியும் மறுபடியும் இந்த சம்சார பந்தத்துல பெட்டு சுற்றி கரங்க வக்குஞ்சரா. ராஜாவே, 3 உலகத்திலையும் சரீரம் எடுத்த ஒருத்தன் கொடியும் இருக்க மாட்டான். அகங்காரம் இல்லாதக்கு எவனுமே இருக்க மாட்டான். ஸ்லோகம் 40. ஏ பீர்மாயா குணைர்முக்த சாந்த ஆத்மசுகே ஸ்தித காம க்ரோதௌ ததா லோபோ மோகோங்கார சம்பவா. இந்த மாயா குணங்களிலேந்து முக்தி கிடைச்சு சாந்தஸ்வரூபியாயிட்டு ஆத்மாராமனுமாயிட்டு இந்த 3 உலகத்திலையும் சரீரம் எடுத்த ஒருத்தன் கூட இருக்க மாட்டான். காமக்ரோதங்களும் அதே மாதிரி லோபமும் மோகமும் அகங்காரத்திலேந்தாக்கும் உண்டாகிறது. 41வது ஸ்லோகம். ந முஞ்சதி நரம் சர்வம் தேகவந்தம் நிருபோத்தமா அதீத்ய வேத சாஸ்திராணி புராணானி விசிந்தியத. ராஜாவே, இந்த ஷட்விகாரங்கள் ஒன்றும் சரீரம் எடுத்தவனை விட்டு போகாது. வேதசாஸ்திரங்கள் எல்லாம் எந்த அளவுக்கு படிச்சாலும் சரி, புராணங்கள் படிச்சாலும் சரி, இந்த ஷட்விகாரங்கள் சரீரத்தை விட்டு போகாது. 42வது ஸ்லோகம். கிருத்வா தீர்த்தாடனம் தானம் தியானம் சைவ சுரார்ச்சனம் கரோதி விஷயாசக்த சர்வம் கர்மஜ சௌரவது. தீர்த்தாடனம், தானம், தியானம், அதே மாதிரி பகவானுக்கு செய்யற பூஜைகள், இதெல்லாம் செஞ்சிட்டும் அகங்காரம் விட்டு போகாம இருக்கிற விஷயாசக்தன் துர்குணங்கள் உள்ள ஒதுக்கி வச்சு ஒரு திருடன மாதிரி சகல கர்மங்களையும் செய்கிறான். 43வது ஸ்லோகம். விசாரயதினோ பூர்வம் காமமோகமதான்வித கிருதே யுகே பித்ரேதாயாம் துவாபரே குருநந்தனா. காமமோக மதங்களுக்கு அடிமப்பட்டவன் தன்னோட பூர்வ அவஸ்தைய தெரிஞ்சுக்கிறதில்லை. ஹே குருநந்தனா, கிருத திரேதா துவாபர யுகங்களிலும் இதே மாதிரிதான் விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கு. 44வது ஸ்லோகம். வித்தோஸ்திராஸ்தி ச தர்மோபி காகதாத்ய கலௌ புன ஸ்பர்தா சதைவ சத்ரோஹா லோபாமர்ஷௌஜ சர்வதா. தர்மத்துக்கு கோட்டம் சம்பவிச்சிருக்கு. அப்படியாக்குமேனா கலிகாலத்துல விஷயத்தை சொல்றதுக்கு இருக்கா? கிருதயுகத்திலையும் திரேதாயுகத்திலையும் துவாபர யுகத்திலையும் எல்லாமே அதர்மம் உண்டாயிருக்கு. அப்படியாக்குமேனா கலிகாலத்துல கதை என்னத்த சொல்றது? அதே மாதிரி பரஸ்பரம் இருக்கிற பொறாமையோடு கூடிட்டு துரோகமும் லோபத்தோடு கூடி கோபமும் எப்பவும் உண்டாயிண்டுதான் இருக்கு. 45வது ஸ்லோகம். ஏவம் விதோஸ்தி சம்சாரோ நாத்ர கார்யா விசாரணா சாதவோ விரளாலோகே பவந்தி கதமல்சரா. இப்படியெல்லாம் இருக்கிறதாக்கும் இந்த பிரபஞ்சம், சம்சாரம். இத இனி என்னவாக்கும் மறுபடியும் யோசனை பண்றதுக்கு இருக்கு.
போட்டி பொறாமை இதெல்லாம் இல்லாத சஜ்ஜனங்கள் இந்த உலகத்துல ரொம்ப ரொம்ப ரயர். 46வது ஸ்லோகம். ஜித க்ரோதா ஜிதாமர்ஷா திருஷ்டாந்தார்த்தம் வியவஸ்திதா அப்படின்னு வியாச பகவான் இங்க 46வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் சொல்லிட்டு 2வது லைனு ஜனமேஜய மகாராஜா சொல்ற மாதிரியாக்கும் சொல்லப்பட்டிருக்கு. 46வது ஸ்லோகத்துல ஃபர்ஸ்ட் லைன் வியாச பகவான் சொல்ற மாதிரி ஜித க்ரோதா ஜிதாமர்ஷா திருஷ்டாந்தார்த்தம் வியவஸ்திதா, குரோதத்தை அடக்கினவா அப்படின்னும் அதே மாதிரி துவேஷத்தை அடக்கினவா அப்படின்னு சொல்லறவா எல்லாம் திருஷ்டாந்த புருஷர்கள் மட்டும்தான். அப்படி இருக்கிறவா ஒருவேளை இருக்கலாம், அவ்வளவுதான். இப்போ ஜனமேஜய மகாராஜா சொல்றார், அதாக்கும் இங்க ராஜோவாஜா 46வது ஸ்லோகத்துல 2வது லைன். தே தன்யா கிருத புண்ணியாஸ்தே மதமோக விவர்ஜிதாக, மதமோகங்கள் இல்லாதவாளாக்கும் புண்ணியவான்மார்கள் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அவளாக்கும் சாட்டிஸ்ஃபைடா இருக்கிறவா சிரேஷ்டர்கள். 47வது ஸ்லோகம். ஜிதேந்திரியா சதாச்சாரா ஜிதம் தைர்புவனத்ரயம் துனோமி பாதகம் ஸ்மிருத்வா பிதுர்மம மகாத்மனா. இந்திரியங்களை கண்ட்ரோல் பண்ணிண்டு நல்ல நல்ல ஆச்சாரங்களோடு கூடி இருக்கிறவாளாக்கும் 3 லோகத்தையும் ஜெயிச்சவா மகாத்மாவான என்னோடு அப்பா பரீட்சித்து செஞ்ச பாபம் காரணமாயிட்டு அவருக்கு என்ன கதியாக்குமோ கிடைக்கும் அப்படின்னு நினைச்சு நான் ரொம்ப துக்கிக்கிறேன். என்னோட அப்பா சமீக மகர்ஷியோடு கழுத்துல தியானம் பண்ணிட்டு இருக்கிற சமீக மகர்ஷியோடு கழுத்துல இறந்து போன பாம்பை தூக்கி போட்டு பாபகர்மம் பண்ணினாரே, அந்த தட்சகன் கடிச்சிட்டாக்குமே என்னோட அப்பா மரணப்பட்டது. இப்போ அந்த அப்பாவோட ஜீவனோட கதி என்ன ஆகி தீருமோ அப்படின்னு நினைச்சு நான் இங்க துக்கிச்சுண்டு கிடக்கேன். 48வது ஸ்லோகம். கிருதஸ்தபஸ்வின கண்டே மிருத சர்ப்போஹ்யகம்பினா அதஸ்தஸ்ய முனி சிரேஷ்டா பவிதா கிம் மமாக்ரதா. ஒரு பாபமும் செய்யாத இருக்கிற தியானத்துல உட்கார்ந்து இருக்கிற சமாதி அவஸ்தையில உட்கார்ந்து இருக்கிற முனியோடு கழுத்துல இறந்த பாம்ப தூக்கி போட்டாரே என்னோட அப்பா பரீட்சித்து. ஹே முனிஸ்ரேஷ்டா வியாச மகர்ஷே, அதனால அவருக்கு அனுபவிக்க வேண்டி வரக்கூடின கஷ்டங்கள் என்னெல்லாம் ஆக்குமோ, அவரோட ஜீவன் என்னெல்லாம் பாடுபடுமோ, இதெல்லாமாக்கும் என்னோட சங்கடம். 49வது ஸ்லோகம். ந ஜானே புத்தி சம்மோஹாத் கிம் வா காரியம் பவிஷ்யதி மது பஷ்யதி மூடாத்மா பிரபாதம் நைவ பஷ்யதே. ஃபியூச்சர்ல என்னவாக்கும் சம்பவிக்க போறது அப்படின்னு மோக புத்தியா இருக்கிற எனக்கு தெரிஞ்சுக்க சாதிக்கலை. புத்தி இல்லாதவன் லஹரி பதார்த்தங்களை மட்டும்தான் பார்ப்பன். அந்த லஹரி பதார்த்தங்களால உண்டாகிற நாசத்தை காண மாட்டான். 50வது ஸ்லோகம். கரோதி நிந்திதம் கர்மா நரகான்ன பிபேதிஜ கதம் யுத்தம் புராவிருத்தம் விஸ்தராத் தத்வதஸ்வமே. நிந்தியமான கர்மம் செய்யறத அது நிந்தியமாக்கும் அப்படின்னும் அவனோட பலம் நரகமாக்கும் அப்படின்னும் பயந்துக்கிறவா ஆறு இருக்கா? இனி அந்த யுத்தம் உண்டானது எப்படியாக்கும் அப்படின்னு அந்த கதையை விஸ்தரிச்சு என்கிட்ட சொல்லணும். நரநாராயணர்களுக்கும் அதே மாதிரி பிரகலாதனுக்கும் தமிழ இருக்கிற அந்த யுத்தத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுங்கோ மகாமுனே
ரொம்ப ரொம்ப சிரேஷ்டமல்லாத கர்மம் செய்யறத அது சிரேஷ்டமில்லை அப்படின்னு தெரிஞ்சுண்டு அது அப்படி செஞ்சானா நரகமாக்கும் கிடைக்கும் அப்படின்னு பயந்துக்கிறவா எத்தனை பேராக்கும் இருக்கா. அப்படின்னெல்லாம் இங்க ஜனமேஜயன் பலவிதமா சொல்லி சங்கடப்பட்டு சொல்றார். இனி அந்த நரநாராயணர்களும் பிரகலாதனும் தமிழ இருக்கிற அந்த யுத்தத்தை டீட்டெயில் ஆயிட்டு என்கிட்ட சொல்லி தருங்கோ அப்படின்னு வியாசமுனிட்ட சொல்றார். 51வது ஸ்லோகம். பிரஹ்லாதேன யதா ஜோக்ரம் நரநாராயணஸ்ய வை பிரஹ்லாதஸ்து கதம் யாத பாதாளாத் தத்வதஸ்வமே. பிரகலாதனும் நரநாராயணர்களும் தமிழை எப்படியாக்கும் பெரிய யுத்தம் உண்டாச்சு அப்படின்னும் பிரகலாதன் என்னத்துக்காக்கும் பாதாளத்திலேருந்து பதரிகாசிரமத்துக்கு போனார் அப்படின்னும் டீட்டெயில் ஆயிட்டு சொல்லுங்க. 52வது ஸ்லோகம். சாரஸ்வதே மகாதீர்த்தே புண்ணியே பதரிகாசிரமே நரநாராயணௌ சாந்தௌ தாபசௌ முனிசத்தமௌ. சாரஸ்வத மகா தீர்த்தத்தோடு தீரத்தை புனிதமாக்கின, சரஸ்வதி நதியோடு தீரத்தை புனிதமாக்கின பதரிகாசிரமத்தில் இருக்கிற தாபச சிரேஷ்டர்களாக்குமே முனி சிரேஷ்டர்களா இருக்கிற சௌமிய குணம் இருக்கிற நரநாராயணர்கள். 53வது ஸ்லோகம். கிருதவந்தௌ ததா யுத்தம் ஹேதுனா கேன மானத வைரம் பவந்தி வித்தார்த்தம் தாரார்த்தம் வா பரஸ்பரம். அவ யுத்தம் செய்யறதுக்கு என்ன காரணம்? பரஸ்பரம் வைரம் உண்டாகிறது தனம் காரணமாக்குமா, அப்படி இல்லைன்னா பெண்மணி காரணமாயிருக்குமா? இதுல எதனாலியாக்கும் இவா தமிழ இருக்கிற யுத்தம் உண்டாச்சு. 54வது ஸ்லோகம். ஏஷணாரஹிதௌ கஸ்மாத் சக்ரது பிரதனம் மஹத் பிரஹ்லாதோ பிஜதர்மாத்மா ஞாத்வா தேவௌ சனாதனௌ. இந்த அது வேணும் இது வேணும் அப்படிங்கிற ஆசைகள் ஒண்ணுமில்லாத இந்த ரிஷிகள் இப்படி பெரிய யுத்தம் செய்யறதுக்கு என்னவாக்கும் காரணம்? மண்ணாசை, பெண்ணாசை, பொன்னாசை, இந்த 3 ஆசைகளும் இல்லை. அதாக்கு இங்க ஏஷனா திரயம். இந்த மாதிரி எந்த ஆசைகளும் இல்லாத இந்த நரநாராயணர்களா இருக்கிற ரிஷிகள் இப்படி ஒரு பெரிய யுத்தம் செய்யறதுக்கு என்ன காரணம்? எப்பவுமே அழியாம இருக்கிற தேவர்களாக்கும் அவா அப்படின்னு தர்மாத்மாவான பிரகலாதனுக்கும் தெரிஞ்சிருக்குமே அப்படின்னு எல்லாம் இங்க ஜனமேஜயன் அவரோட டவுட்ட வியாச பகவான் கிட்ட கேட்கிறார். இப்படி கேட்டுண்டு சதுர்த்த ஸ்கந்தத்துல 7வது அத்தியாயம் முடிவடைகிறது.